ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் மீதமான துண்டு ஒயரில் மினி பிரம்ம கமல பூக்கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூடையோட பேஸில் ஒரு ரவுண்டு லெக் மட்டும் ஜாயின் பண்ணி பின்னியிருக்கேன். இதே மாதிரி இதை விட பெருசாக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி 2 ரவுண்டு லெக் வச்சு எப்படி பின்னுறது, 3 ரவுண்டு லெக் வச்சு இதே மாடல் கூட எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் அந்த வீடியோஸோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போது தாமரைப்பூ மாதிரியே இருக்கிற இந்த மினி பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு கிரீன் கலரில் 18 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 18 ஒயரையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயர் சரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பற்ற மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த மேலே இருக்கிற லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பேக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி 18 ஒயரையும் 2 எடுத்து இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 9 நாட் வந்திருக்கும். இந்த 9 நாட்டில் ஃபஸ்ட்டு 3 நாட்டை எடுத்துக்கலாம். இப்போ 3 நாட்டை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3 நாட்டையும் ரவுண்டாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 3வது நாட்டு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டை இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேல் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ மேலே ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா? இப்போ இப்படி திருப்பி இந்த 2 நாட்டுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3வது நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 3வது நாட்டை இந்த 2 நாட்டுக்கு நடுவில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? அந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. 3வது நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் 4 ஒயர் இருக்கும். ஏதாவது ஒரு ஒயரை இது மேலே இப்படி சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 5 நாட் நமக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 5வது நாட்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயும் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போடணும். இந்த நாட் போட்டோன்னா மொத்தம் 6 நாட் நமக்கு வந்திருக்கும். மூணு நாட்டு ஒன்றா ஜாயின் பண்ணதில் மொத்தம் 6 நாட்டு வந்திருக்கும் பாருங்கள். இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 6 நாட்டு இருக்கு இல்லையா? இந்த 6 நாட்லேயும் 6 லெக்கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா? இதில் தான் நம்ம லெக்கை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டை எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா? இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இது மேலே சுற்றி நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு போட போகிறோம். இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? இங்கே ஒரு நாட் போடணும். இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே ஒரு நாட்டை வச்சு லெஃப்ட்டில் ஒரு நாட்டு, ரைட்டில் ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போது இந்த இடத்துல 4 நாட்டு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர் போகும். 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லெக்கு பின்னிக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட்டில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா? இதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ஃபைனலாக மேலே ஒரு நாட் போட போகிறோம். இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஃபர்ஸ்ட் லெக்கை வந்துட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பக்கத்தில் இன்னும் 5 நாட் இருக்குது. இந்த 5 நாட்லேயும் லெக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லெக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா? இதுக்கு பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இது மேலே சுற்றி நாட் போட்டுக்கோங்க. 2 லெக்கு மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 4 லெக்கு நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ரைட் சைடு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? இதில் ஒரு நாட் போடணும்.
லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே டைரெக்ஷனில் ரெண்டு ஒயர் போகுது இல்லையா, இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இப்போ நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். 2 லெக்கை வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இன்னொரு முறை கூட டவுட் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இதே மாதிரி இன்னும் 4 லெக்கை ஜாயின் பண்ணணும். பக்கத்துலேயே 4 நாட் இருக்கும். இந்த 4 நாட்லேயும் 2 ஒயர் போகும். இதில் தான் லெக்கை ஜாயின் பண்ணணும். இப்போது இதே மாதிரி 6 லெக்கும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 6 நாட்டுக்கு மேலே 6 லெக்கை வந்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். 2 லெக்குக்கு இடையிலையும் 3 ஒயர் கிராஸ் ஆகும். 9 நாட் நம்ம போட போகிறோம். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதுதான் அடையாளம். இதுக்கு மேலே தாண்டி நாட் போடக்கூடாது. மொத்தம் 3க்கு 3 அப்படின்னு குட்டி குட்டியாக டைமண்ட்ஸ் நம்ம பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். 2 லெக்குக்கு இடையில 3 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு 2 நாட்டு, ரைட் சைடு 2 நாட் போடணும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வரிசைன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 நாட்டு போட்டு முடிச்சுட்டு கையோட அந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் போகிற ஒயரில் முடி போடணும். இப்போ நான் முடி போட்டு காமிக்கிறேன். இப்போ நாட் போட்டுட்டு இந்த ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரில் ஒரு முடி போட்டுக்கோங்க. இது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது ரைட் சைடு நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இந்த 2 நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரில் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 2 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு வைக்கிறோன்னா, இந்த 2 லெக்குக்கு இடையிலையோ இந்த 2 லெக்குக்கு இடையிலையோ கேப் ஃபில் பண்ணும்போது இந்த ஒயரோட சேர்த்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் பின்னும்போது சொல்கிறேன். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்டில் ஒரு நாட்டு, ரைட்டில் ஒரு நாட் போடணும். இப்போ அடுத்து ரைட்டில் ஒரு நாட் போடுறேன். லெஃப்டில் ஒரு நாட் போடுறேன். இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3க்கு 3ன்னு ஒரு டைமண்ட் இப்போ நம்ம பின்னியிருக்கோம். 2 லெக்குக்கு இடையிலையும் இப்போ நம்ம 9 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த 2 லெக்குக்கு இடையில இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 3க்கு 3ன்ற டைமண்ட் பின்ன போகிறோம். மொத்தம் 9 நாட் மட்டும்தான் போடணும். 2 லெக்குக்கு இடையில சென்டரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைடு 2 நாட் போடணும். லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு 2 நாட் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் ரைட் சைடு 2 நாட் போட்டுட்டு கையோட முடி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு முடி போட வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி லெஃப்ட் சைடு நாட் இருக்குது, அதனால் போட வேண்டியதில்லை. 2 நாட் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ முடி போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும் முடி போட்டிங்கன்னா போதும். அடுத்து லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். நம்ம மறந்து போயிட்டு 3வது நாட் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம முடி போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? சப்போஸ் இந்த ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வராது. பிகினருக்கு கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் வரும் அப்படின்றதுனால தான் அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ 2 பக்கத்துலேயும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் நம்ம போடுவோம். ரைட் சைடு நாட் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். அவ்வளோதான்.
இப்போ 2 டைமண்ட் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் மற்ற 4 டைமண்ட்ஸையும் பின்னணும். டைமண்ட்ஸ் எல்லாம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 டைமண்டுக்கு இடையில இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பில் 3 ஒயர் தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு பக்கத்தில் 4 ஒயரோ ஒரு பக்கத்தில் 2 ஒயரோ இருந்தால் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பக்கத்தில் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் டைமண்ட் பின்னணும். ஃபஸ்ட்டு வரிசை ரைட் சைடு பின்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பக்கத்தில் பின்னும்போது மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பின்ன முடியும். இதே மாதிரி மொத்தம் இன்னும் 4 டைமண்ட் பின்னணும். இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். டைமண்ட்ஸ் பின்னி முடிச்சுட்டு கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணணும்? 2 டைமண்டுக்கு இடையில இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் மொத்தம் 3 ஒயர் தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு பக்கத்தில் 2 ஒயரோ ஒரு பக்கத்தில் 4 ஒயரோ இருந்துச்சுன்னா ஒரு வரிசை எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ பின்னிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக நாட் போட்டு வச்சு பின்னிங்கன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டைமண்ட் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி 2 டைமண்டுக்கு இடையில 3க்கு 3ன்னு இன்னொரு ரவுண்டு டைமண்ட்ஸ் பின்ன போகிறோம். இப்போ நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் கிராஸ் ஆகிற ஒயரில் பின்ன போகிறோம். 2 டைமண்டுக்கு இடையில ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், 3 நாட்டை ஒன்றா ஜாயின் பண்ணோம். மொத்தம் 6 நாட் வந்துச்சு. அந்த 6 நாட்லேயும் 6 லெக்கை ஜாயின் பண்ணோம். அதுக்கு அடுத்து 6 லெக்குக்கு இடையில குட்டி குட்டியாக டைமண்ட்ஸ் இப்போ நம்ம பின்னோம். அந்த டைமண்டுக்கு நடுவில் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு டைமண்ட்ஸ் பின்னுறோம். அவ்வளோதான். ரைட் சைடு நாட் போட்டுட்டு பாருங்கள், அடையாளத்துக்கு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த பக்கத்தில் பின்னும்போது இந்த ஒயரோட சேர்த்து மறந்து போய் நம்ம பின்னிடுவோம். 3க்கு 3ன்ற டைமண்ட் மட்டும்தான் பின்னணும். அதுக்காக தான் ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைட்லேயும் ஒரு நாட் போடுவேன். ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் பின்னுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நாட் போட்டுக்கோங்க. 2வது டைமண்ட் 3வது டைமண்ட்லாம் பின்னும்போது ரைட் சைடு மட்டும் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி லெஃப்ட் சைடு ஒரு நாட் இருக்கும். இப்போது இந்த பக்கம் 2 டைமண்ட் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டைமண்ட் அப்படின்றதுனால லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போடுறோம். இந்த பக்கம் டைமண்ட் பின்னும்போது இந்த ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போட்டுருவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு டைமண்டில் 2 நாட் நம்ம போடுறோம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறேன். இப்போ ஃபைனலாக சென்டரில் ஒரு நாட் போடுறேன். ரெண்டு டைமண்டுக்கு இடையில ஒரு டைமண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த 2 டைமண்டுக்கு இடையில ஒரு டைமண்ட் பின்னணும். கரெக்டாக இந்த லெக்குக்கு நேராக டைமண்ட்ஸ் வந்துட்டு பின்னணும். இந்த பக்கத்தில் டைமண்ட் பின்னும்போது ரைட் சைடு போகுது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. முடி போட்டு வச்சுட்டு 3க்கு 3ன்னு டைமண்ட் பின்னணும். இதே மாதிரி இன்னும் 5 பக்கத்தில் 5 டைமண்ட்ஸ் பின்னணும். இந்த டைமண்டையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மினி கூட மாதிரியே இருக்கு இல்லையா. பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைமண்ட்லேயும் 3 ஒயர் போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, குட்டி குட்டியாக மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்குது இல்லையா, இதை அப்படியே கொஞ்சம் பெருசாக லீஃப் மாதிரி மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோன்னா, ஒரு டைமண்ட்லேயும் 3 ஒயர் போகுது இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேல் பக்கம் பார்த்தா மாதிரி பின்னிட்டு போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரையும் செகண்ட் ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது மேல் பக்கத்தில் இன்னும் ஒரு ஒயர் இருக்குது, அதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 4 ஒயர் இந்த பக்கத்தில் இருக்கும். 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். முன்னாடி இருந்த மவுண்டன் ஷேப்பை விட ஒரு வரிசை பின்னதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக லீஃப் மாதிரி அந்த ஷேப் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ மறுபடியும் அகைன் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3வது ஒயரை பிடிச்சி நம்ம மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போட்டு போகிறோம். ஒரு 2 வரிசை மட்டும் இந்த மாதிரி பின்னிக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சாலும் நல்லா இருக்காது, ஏன்னா இது கொஞ்சம் சின்ன கூடை தான். பெரிய கூடையிலையும் லீஃப் வந்துட்டு இதே மாதிரி தான் பெருசு பண்ணியிருப்பேன். நார்மலாக சின்னதாக அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் கொஞ்சம் பெருசாக பின்னியிருப்பேன். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், 4 ஒயர் போகும். 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ பாருங்கள், பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லீஃப் மாதிரியே அந்த ஷேப் வந்துருச்சு இல்லையா? அந்த டைமண்டை லீஃப் மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் மற்ற 5 டைமண்ட்ஸையும் லீஃப் மாதிரி மாற்றணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. இந்த ஒரு ஒயரை சொருக்கி காமிக்கிறேன், இதே மாதிரி சொருகிக்கோங்க. க்ரீன் கலரில் 3 அடி ஒயர் நம்ம எடுத்தோம் இல்லையா? என்னோடது கொஞ்சம் தின்னான ஒயர் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒயர்ஸ் எல்லாம். நீங்கள் கொஞ்சம் திக் ஒயர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா டைமண்ட்ஸையும் லீஃப் மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எல்லா ஒயரையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டியாக தாமரைப்பூ மாதிரியே லீஃப் வந்துட்டு இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்குள்ளே பிங்க் கலர் பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக பிங்க் கலரில் 18 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். பிங்க் கலரில் கட் பண்ண இந்த ஒயர்ஸை இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த க்ரீன் கலர் லீஃப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வெளிப்பக்கமாக மடித்து ஒரு ஒயரை வச்சு கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோன்னாக்கா அது பிங்க் கலர் ஒயரை ஜாயின் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட்டி விட்டுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போ பிங்க் கலர் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 லீஃப் இருக்குது இல்லையா, 2 லீஃபுக்கு நடுவில் ஒரு நாட் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிங்க் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 லீஃபுக்கு இடையில ஃபஸ்ட்டு நாட் இருக்கும், அந்த நாட்டில் தான் பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது பள்ளமான பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நாட் நம்மளால் ஈஸியாக போட முடியும். இப்போ 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 2வது பிங்க் ஒயரை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே இந்த நாட் இருக்கும். இதில் வந்துட்டு 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பக்கத்தில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நாட் எப்படி போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு உள்ளே இருக்கிற ஒயரையும் 2வது ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வெளியே இருக்கிற ஒயரையும் பிடிச்சி நாட் போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ளே இருக்கிற ஒரு ஒயரை இப்படி மடிக்கணும். வெளியே இருக்கிற 2வது ஒயர் இருக்குது இல்லையா, இதை எடுத்து இதை மேலே சுற்றி நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டால் தான் அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் லீஃப்லேருந்து பிரிஞ்சு வராது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கானோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஒயரை இன்சர்ட் பண்ணி 2வது நாட் போட போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சுற்றி ஒயரை இன்சர்ட் பண்ணணும். 2வது ஒயரை இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். ஒயரை இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள், பள்ளமான பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு 2வது ஒயர் இருக்குது இல்லையா, இது உள்ளே இருக்கிற ஒரு ஒயரையும் இப்போ நம்ம 3வது ஒயர் சேர்த்தோம் இல்லையா, இதில் வெளியே இருக்கிற ஒயர்லேயும் ஒரு நாட் போடுறேன். இந்த மாதிரி பின்னா மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் அந்த லீஃபோட பிங்க் கலர் பெட்டல் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நாட் போட்டுட்டு ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா இதில் வந்துட்டு அடுத்த நாட் நம்ம போட போகிறோம். இந்த பெட்டலுக்கும் லீஃபுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் இருக்கக்கூடாது. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஒயரை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், பள்ளமாக இருக்கிற பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி ஜாயின் பண்ணணும். சொருக ஈஸியாக இருக்குன்னு திருப்பி இப்படி சொருகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாட் போட முடியாது. ஸோ பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இந்த 2வது நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு உள்ளே இருக்கிற ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் வெளியே இருக்கிற ஒயரையும் வச்சு நாட் போட போகிறோம். உள்ளே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை இது மேலே சுற்றும் போது ரொம்ப இழுத்துடக்கூடாது, ஏன்னா இந்த ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுருக்கோம். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஒயர் அப் அண்ட் டவுன் ஆயிரும், அப்புறம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். நாட் போட்டுட்டு இந்த நாட்டுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இப்போ ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 4 ஒயரை ஜாயின் பண்ணி 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் மற்ற எல்லா ஒயர்ஸையும் ரவுண்ட் ஷேப்பில் பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். இப்போது 5வது ஒயர் எடுக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இந்த நாட் இருக்குது. இதில் 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 3வது நாட் இருக்கு இல்லையா, இதில் உள்ளே இருக்கிற ஒரு ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் வெளியே இருக்கிற ஒயர்லேயும் நாட் போட போகிறோம். உள்ளே இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கணும். வெளியே இருக்கிற ஒயரை இது மேலே சுற்றும் போது ஒயரை இழுத்துறக்கூடாது. கரெக்டாக அப் அண்ட் டவுன் பார்த்து வச்சுருக்கோம். அப்படியே வச்சுட்டு நாட் போடணும். ரொம்ப இழுத்திங்கன்னா ஒயர் அப் அண்ட் டவுன் ஆயிரும். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இதில் இருக்கிற ஒரு ஒயரையும் நாட் போடாமல் உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா, அந்த ஒயரையும் அளந்து பார்க்கும்போது நாட் போடாத ஒயர் வந்துட்டு நாட் போட்ட ஒயரை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. சின்னதாக இருக்கிற ஒயரில் ஆல்ரெடி நாட் போட்டுட்டோம். பெருசாக இருக்கிற ஒயரில் இப்போ நம்ம நாட் போடுவோம். நாட் போடுறதுக்கப்புறம் அது வந்துட்டு ஈக்குவலாக வந்துடும். இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயர், ஆல்ரெடி நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயரையும் வெளியே இருக்கிற ஒரு ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். இப்போது நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 2 பிங்க் நாட் இருக்குது இல்லையா, அதுக்கு இடையில அந்த ஒயர் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு தான் ஒயர் இருக்கணும். இதை விட கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாக்கா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பிகினருக்காக இன்னும் ஒரு முறை ஒரு ஒயரை எப்படி ஜாயின் பண்ணி நாட் போடுறதுன்னு பார்த்துக்கலாமா? இப்போ அடுத்த ஒயர் எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எந்த நாட்டில் ஜாயின் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் வெளியே இருக்கும் இந்த ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட் போடணும். பிங்க் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில கேப் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுனாக்கா இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக ஒரு ஒயர் மட்டும் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடைசி ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் வெளியே இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். கடைசி ஒயரை ஜாயின் பண்ணி இப்போ ஒரு நாட் போட்டிருக்கேன். அடுத்து கடைசி நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதில் வெளியே இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். ஆல்ரெடி 2 மாடலில் இந்த கூட பின்னியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த டவுட்டையும் வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த ஃபினிஷிங்கையும் நான் காமிக்கிறேன். பூக்கள் மாதிரியே இன்னும் நிறைய மாடல்ஸில் பூஜா குடைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிங்க் ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சாச்சு. ஒரே ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 18 ஒயர் கட் பண்ணும். 18 ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே 2வது ரவுண்டு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடுறேன். இதே மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டே வாங்க. 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அடுத்து 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னிக்கோங்க. மொத்தம் 4 ரவுண்டு இதே மாதிரி நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு மேலே பின்ன வேண்டாம், ஏன்னா இது சின்ன பேஸ்கெட் அப்படின்றதுனால 4 ரவுண்டு மட்டும் பின்னா போதும். அதுக்கு மேலே மவுண்டன் ஷேப் பின்னிட்டு நம்ம இப்போது க்ரீன் கலரில் அந்த பெட்டல்ஸ் லீஃப் மாதிரி பின்னோம் இல்லையா, அதே மாதிரி பிங்க்லேயும் நம்ம பின்ன போகிறோம். அப்போ தான் ரியல் பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அச்சு அசலாக சூரியகாந்தி பூ மாதிரியே ஒயர் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி
ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே ரெண்டாவது ரவுண்டு ஒயர் கிராஸ் ஆகும். சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் நாட் போடணும். ரெண்டாவது ரவுண்டு நான் ஃபினிஷ் பண்ணலை, சும்மா வந்துட்டு உங்களுக்கு நான் பின்னி காமிக்கிறேன். ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே இப்போ நான் போடுறேன் இல்லையா, இதே மாதிரி கிராஸ் ஆகும். மூணாவது ரவுண்டு பின்னிக்கோங்க. கடைசியாக மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டு பின்னணும். 4 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 4 ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு மேலே மவுண்டன் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இந்த மவுண்டன் ஷேப்பை ஏதோ ஒரு இடத்துல பின்னக்கூடாது, கரெக்டாக இந்த 2 பெட்டல்ஸுக்கு நடுவில் தான் பின்னணும். இப்போது இந்த கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இதை பிரித்து விட்டுடுறேன். 2 க்ரீன் லீஃப் இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் லீஃபுக்கு நடுவில் தான் இந்த ஃபஸ்ட்டு மவுண்டன் ஷேப்பை பின்னணும். கரெக்டாக இந்த 2 க்ரீன் லீஃபுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு நாட் போடுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது நாட் போடுறேன். 2 நாட் மட்டும் போட்டுக்கோங்க போதும். 2 நாட் போட்டுட்டு 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். இப்போ 2 நாட் போட்டேன் இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன் பாருங்கள். இந்த கடைசி நாட் பார்த்திங்கன்னா 2 பெட்டல்ஸுக்கு நடுவில் இந்த நாட் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கும். இப்போது இந்த மவுண்டன் ஷேப்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் நமக்கு போகும். அடுத்து இந்த பிங்க் கலர் பேடலை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். இந்த 3வது ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நம்ம க்ரீன் கலர் லீஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ணுறோம். க்ரீன் கலர் லீஃபில் 2 வரிசை நம்ம பின்னியிருந்தோம். இந்த பிங்க் கலர் பேட்டலில் ஒரு வரிசை மட்டும் தான் பின்னுவோம், அதுக்கு மேலே பின்ன வேண்டாம். ரைட் சைடு 4வது ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னிட்டு போகணும். 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும். இப்போ பாருங்கள், ரியல் தாமரைப்பூ மாதிரியே இந்த பேட்டல் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பேட்டல் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டிங்கன்னா பக்கத்தில் 2வது பேட்டல் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2வது பேட்டல் இந்த 2 நாட் போட்டோன்னா கரெக்டாக அந்த சென்டர் வந்துடுது பாருங்கள். லீஃபுக்கு நேராக, இந்த லீஃபுக்கு நேராக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நாட் போடணும். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே கடைசியாக ஒரு நாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மவுண்டன் ஷேப்பில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் போகுது இல்லையா, இந்த 3வது ஒயர் பிடிச்சி இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போடணும். இப்போ 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். இப்போ மேல் பக்கத்தில் ஒரு நாட் போடணும். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள் 4 ஒயர் இருக்கும். 4வது ஒயரை மேல் பக்கம் பிடிச்சி நாட் போட்டு போகணும். 2 பெட்டல்ஸ் வந்துட்டு பின்னி காமிக்கிறேன் பிங்க் கலரில். இதே மாதிரி இன்னும் 4 பெட்டல் நீங்களே பின்னிக்கோங்க. பிங்க் கலர் பெட்டல் பின்னுறதுக்கு 2 அடி ஒயர் எடுத்திருக்கோம். 2 அடி ஒயர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக் ஒயர் அப்படின்னா 2.25 அடி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பின்னிங்கனாலும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ நான் எத்தனை ரவுண்டு சொன்னேனோ அதே அளவுக்கு பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சுட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் மடித்து இந்த பெட்டல்ஸ்குள்ளேயே சொருக்கி விடணும். இப்போது இதே மாதிரி 6 பெட்டல்ஸையும் பின்னிட்டு 6 பெட்டல்ஸில் இருக்கிற ஒயரையும் இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி நமக்கு ஒரு அழகான பேஸ்கெட் கிடச்சிருக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வச்சு விதவிதமான பூஜா குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்டு லெக்கை வச்சு சின்னதாக மினி பிரம்ம கமல பூ கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த கூடைக்கு கைப்பிடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. நீங்கள் பிங்க் கலர்லேயும் கைப்பிடி பின்னலாம், க்ரீன் கலர்லேயும் கைப்பிடி பின்னலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.